இன்னைக்கு நாங்க தள்ளுவண்டி கடை ஆரம்பிச்சு டே 5. நேற்று ஜோரா மழை பெஞ்சதுனால இன்னைக்கு பிசினஸ்லாம் அவ்வளோ ஒன்றும் ஓடாதுப்பா வேண்டாப்பான்னு சொன்னா. அதை தாண்டி எங்க அப்பா கடை போட்டாரு. நான் சொன்ன மாதிரியே பிசினஸ் அவ்வளோ ஒன்றும் ஓடல. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நான் சொன்னது தப்பாயிருச்சு. எங்க அப்பா எதிர்பார்த்த மாதிரி பிசினஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லைட்டா ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே எங்க அப்பாவும் எந்திரிச்சு சுட சுட எண்ணெயில அப்படியே அந்த பீஃப் சில்லியை முறிஞ்சு சுட ஆரம்பிச்சாரு. இது சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நான் கடைக்கு சாப்பிட வந்தவங்க கிட்ட ரிவ்யூவும் கேட்க ஆரம்பிச்சேன். டேஸ்ட் நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணி தராரு, ரொம்ப நல்லா பண்றாரு, ரேட்ல பரவாயில்லண்ணா. சரிண்ணா, கண்டிப்பா. ஆனா அப்படியே உங்க ரிவ்யூ அப்படியே சொல்லிருங்க. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். நாங்க 2 டைம்ஸ் வந்து இங்க வந்திருக்கோம். ஆனா வந்துட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. ரொம்ப லைக் பண்ற மாதிரி தான் அவர் வந்து பண்ணி தராரு. பட் அதாவது ரேட்டும் பரவாயில்ல, எந்த பிரச்சனை இல்ல. மக்கள் சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கு, பியூட்டிஃபுல். தேங்க்ஸ், சூப்பர், தேங்க்யூ சோ மச். எவ்வளவு பிடிச்சிருக்கு? நிறைய பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்காடா? எவ்வளவு பிடிச்சிருக்கு? நிறைய பிடிச்சிருக்கு. மறுபடியும் சாப்பிட வருவியா? வருவேன். சரி வாங்க. வருவியா? சூப்பரா இருந்துச்சுண்ணா, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வாயில வச்ச உடனே ஊறிடுச்சுண்ணா. பிடிச்சிருந்தா? நல்லா இருக்கா? மறுபடியும் வருவியா எங்க கடைக்கு? கொஞ்சம் வாங்கிட்டு. மசாலா வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இது வரைக்கும் நம்ம மேட்டுப்பாளையத்துல எங்கேயும் பார்த்ததில்ல, இந்த மாதிரி ஒரு டேஸ்டா பார்த்ததில்ல. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சுவையா இருக்கு. அது கிரன்ச்சியாகவும் இருக்கு, உள்ளார சாஃப்டா இருக்கு சிக்கனு.